உணவே மருந்து. 99% வரைக்கும் நம்ம எல்லாருமே இத பழமா தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இதோட பழத்த பத்தி பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரியும். ஆனா ட்ரெடிஷனலி இத காயாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. குறிப்பா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு சரியா ஜீரணம் ஆகலனாலோ, நான்வெஜ்ஜ நீங்க ரொம்ப ரெகுலரா இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்கனாலோ, இந்த ஒரு காய் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இது ரெகுலரா இப்ப கிடைக்கிறது இல்ல. ஆனா நீங்க கடைக்காரங்க கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் லோக்கல் ஃபுட் தான் இது. அப்படி என்ன இந்த ஃபுட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி காய் தாங்க. இதில பப்பைன் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. இந்த பப்பைன்ங்கிற என்சைம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டீஸ் நிறைய இருக்கக்கூடியது. பிளஸ் புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய புரோட்டியோலைட்டிக் என்சைம் தான் இந்த பப்பைன். அதனால தான் நான்வெஜ் சமைக்கும் போது இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கோம். மீட்டை டெண்டரைஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மீட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒரு 6 to 8 hours வரைக்கும் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னா, இந்த பப்பாளி காயை நான்வெஜ் வேக வைக்கும் போதே போட்டு சமைச்சு பாருங்க. உங்களுக்கு எளிமையாக இந்த புரோட்டீன் டைஜஸ்டிபிளாக இருக்கும். இந்த காயவே நம்ம நார்மலாக பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அக்கேஷ்னலாக சாப்பிட்றது நமக்கு நல்லது. பிகாஸ் அதே புரோட்டியோலைட்டிக் என்சைம் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அளவு கம்மியாக சாப்பிடும்போது இது பெனிஃபிஷியலாக இருக்குது. இதை யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு த்ரோட் இரிட்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்.